ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த வகையான மீன் எடுத்தாலுமே இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு செய்ய நான் 1/2 கிலோ அளவுக்கு சீலா மீன் எடுத்திருக்கேன். இது நல்லா சுத்தம் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இது போல் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு எடுத்து தோல் உரித்து சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பூண்டாக இருக்கனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு மஞ்சள் தூள் சேர்க்கும் போது தக்காளி நல்லா வதங்கி வரும். பாருங்க, தக்காளி நல்லா இந்த பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்கிறேன். 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் பொழுது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் இதை விட்டுறணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது போல் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிளறி விடக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிடும். இந்த மாதிரி மீன் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் மீன் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்டால் மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை சாப்பாட்டு கூட வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். சூடான சாப்பாட்டில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.